என்னோட பேர் சாய்ரா பானு. நான் வந்து மண்டவெளியிலிருந்து வரேன். நான் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் வந்து டீம் எஜுகேஷனை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மூவியோட தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் ரெஃபர் பண்ணி தான் சரி நான் வந்து டீம்ல ஜாயின் பண்ணேன். மேமோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி மேமோட ஸ்பீச் கேட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டினியூ பண்ணேன். 1 இயர் அந்த கோர்ஸ்ன்றது எப்படி இருக்க போகுது, ஆன்லைனு எல்லாமே யோசிக்கும் போது நமக்கு ஐடியாவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். சரி, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நமக்கு வந்து ஆன்லைனு நம்ம வீடை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், குழந்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எங்க மாமியாரும் வந்துட்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட், அவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீ வந்து 1 இயர் நீ வந்து வீட்டில் இருக்கிற இந்த பிட்வீன் கேப்ல வந்துட்டு மாண்டசரி படின்னு சொல்லி தான் எனக்கு இது பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இந்த மாண்டசரியில நான் வந்து லேர்ன் பண்ணிக்கும் போது எனக்கு என்ன சொல்றது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாம் கெயின் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது, நார்மலா நம்ம ட்ரெடிஷ்னல் வேல வந்துட்டு நார்மலா சொல்லி கொடுத்துருவோம். ஆனா மாண்டசரி மூலியமா சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எவ்வளவு புரியும். அந்த சார்ட் ஒர்க்கும் சரி, சின்ன சின்ன பப்படு ஃபிளாஷ் கார்டு எல்லாம் வச்சு நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா கெயின் பண்ணிருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அதெல்லாம் கத்துக்கும் போது நம்ம ஸ்கூல் லெவல்ல நான் போகும்போது இன்னும் சூப்பரா நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். 2 இயர்ஸ் இருக்கும் என் குழந்தைக்கு. அவளுக்கு வந்து பேசிக்கா நம்ம ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்தேன். நான் வந்து கோவப்படுவேன், அதட்டுவேன், நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன் அவளை. இப்போ கரெக்டா அவள் ஸ்கூலுக்கு போறா. நான் வந்து மாண்டசரி கத்துக்கிட்டதுனால அவளுக்கு வந்து நான் ஈஸியா கைட் பண்றேன். அவ போக்குல போக விட்டு அவளை எப்படி நம்ம பிராக்டிக்கலா நம்ம கொண்டு வந்து நம்ம சொல்லி தரலாம் அப்படின்றத வந்து நான் என் குழந்தை மூலியமா நான் அந்த ரிசல்ட் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அவ ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டா, அழகா ஈஸியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி கத்துப்பா. ஸோ அதனால நம்ம வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனா கூட நான் அழகா பண்ணிடுவேன், குழந்தைங்களை வந்து அழகா ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு. எனக்கு சைக்காலஜி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் பயங்கரமா. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு அந்த பேஷன்ஸ் போயிடும். ஆனா டீம் எஜுகேஷன் வந்து ஸ்டாஃப் ரொம்பவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து லேட் நைட்லயும் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன், சேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டாஃப் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும், ஆனா அவங்க வந்து அழகா நமக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நல்லா நமக்கு இது பண்ணீங்கன்னா நல்லா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு சின்ன சின்ன விஷயமாகட்டும் எல்லாமே அழகா பண்ணுவாங்க. தேங்க்ஸ் டு டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.